back to my channel. என்னட்ட ஒரு viewers request பண்ணினதால அவங்களுக்காக வேண்டி நான் பட்டர் சிக்கன் எடுத்து வந்திருக்கிறேன் இன்னைக்கு செய்யறதுக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். அவர் என்னட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால தான் நான் இதை செய்கிறேன். ஏன்னு சொன்னா என்ன மதிச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் அவங்க கேட்டதுக்காக வேண்டி தான் இந்த பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்டப்புறம் அவருக்காக வேண்டி உங்களுக்காக தான் இந்த பட்டர் சிக்கன் செய்கிறேன்னா வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்க்கலாம். என் வியூவர்ஸோட பேர் சுனில். அவர் நுவரேலியாவில் இருக்கிறார். அவருக்காக வேண்டி தான் இந்த ரெசிபி நான் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். போன்லெஸ், அதை குட்டி குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கிறேன். 3 பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் அதையும் நான் நறுக்கி வச்சிருக்கிறேன். 50 கிராம் கஜு எடுத்திருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மற்றது 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பவுடர் என்று சொல்கிறேன், அதை எடுத்திருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மற்றது சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். மற்றது க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன். இது மோல்ட் வினிகர் என்று சொல்கிற அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. மற்றது அதோட ஆயில், நமக்கு விருப்பமான ஆயில். நீங்கள் இப்படி இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட்டாக மரினேட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். முதல்ல இந்த சிக்கனை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மற்றது தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் போடுறேன் இதுக்குள்ள. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான். இது ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். நாங்கள் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் நீங்கள் இதை ஊற வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் மற்றதை செய்வோம். பேனை சூடாக்கிட்டு இந்த பட்டரை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இது நல்லா மெல்டட் ஆகட்டும். அதுக்கு பிறகு இந்த 2 பெரிய வெங்காயம் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. அதோட சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் நல்லா இதை வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். வெங்காயத்தில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போன பிறகு நம்ம இதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டையும் மற்றது டொமேட்டோ ஆட் பண்ணி குக் பண்ணணும் நல்லா. அதுக்கு பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கு பிறகு இந்த டொமேட்டோ, நல்லா குக் பண்ணி விடுங்க. இந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். டொமேட்டோவில் வெங்காயத்தில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா குக் பண்ணி படணும் இது. அதுக்கு பிறகு காஷ்மீர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் பவுடர் நிறத்துக்காக தான் ஆட் பண்ணுற. நல்ல கலராக வரும் இந்த பட்டர் சிக்கன் செய்து எடுத்தா. அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி தனித்தூள், 1/2 டீஸ்பூன் மாதிரி உப்பு தூள் ஆட் பண்ணுங்க. பார்த்து ஆட் பண்ணுங்க உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த 50 கிராம் காஜு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கு பிறகு 10 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர், மோல்ட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஒயிட் வினிகரும் ஆட் பண்ணலாம். நான் எடுத்துருக்கிறது மோல்ட் வினிகர் வெஜிடபிள். நீங்கள் ஒயிட் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் ஆட் பண்ணலாம். எதுக்காக அந்த வினிகர் ஆட் பண்ணுறேன்னு சொன்னால், இந்த சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக வரும். சாஃப்டாக இருக்கிற சிக்கன் வினிகர் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் ஹார்டாக வரும். அதுக்காகத்தான் அந்த வினிகர் ஆட் பண்ணுறேன். இவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஆல்ரெடி இது குக் பண்ணப்பட்டது. இதை நான் இப்போ கிரைண்டரில் போட்டு இதை வடிவாக நான் அரைச்சி எடுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி நாங்கள் இதை அரைச்சி எடுக்கணும். இப்போ நாங்கள் அரைப்போம் வாங்க. நான் இதை ஃபுட் ப்ரெஷர்லாம் அரைச்சி எடுக்கப்புறம் இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா இந்த வடிவா இதை கட்டி இல்லாத மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. இதை நான் வடிவா அரைச்சி எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. இப்படித்தான் இது வரும். இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்த உடனே ஒரு பேனை சூடாக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான ஆயில் பாவிங்க. 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பாவிங்க. நாங்கள் 10-15 நிமிஷமாக ஊற வச்ச மேரினேட் பண்ணின சிக்கன், அந்த சிக்கன் எடுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் குக் பண்ணி எடுங்க. நல்லா இதை குக் பண்ணுங்க. பிரட்டி வடிவா குக் பண்ணி எடுங்க. அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சு நான் அந்த 4 டேபிள் ஸ்பூனில் பட்டர் அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. இந்த பட்டரில் நல்லா பொரியும். இது நான் இந்த ஆட் பண்ண பட்டரில் தான் இது பொரியுது. எப்படி பொரியுதுன்னு பாருங்க. இதை நல்லா பொரிஞ்சு வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொரிஞ்ச மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. அதை காக் குக்கில் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி செய்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். இது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நாங்கள் குக் பண்ணால் இதை சரி. இது கொஞ்சம் குக் பண்ணப்பட்டது. இன்னும் நான் ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேன். அந்த வைக்கிற டைமில் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஹெவி க்ரீம் எடுத்திருக்கிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. எப்படி கலராக வந்திருக்குன்னு பாருங்க. காஷ்மீர் பவுடர் ஆட் பண்ணேன் நான், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணேன் நான். அதனால தான் இப்படி ஒரு கலர் வாரது. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் இந்த கலர் வரும். இந்த கலர் தான் இந்த சிக்கனில் இம்பார்ட்டன்ட்.
இது நல்லா க்ரீமியாக பேஸ்டியாக நல்லா குக் பண்ணப்பட்டு வந்திருக்குது பாருங்கள். இதில் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் இதை ஹீட் ஆஃப் பண்ண போகிறேன். இது நல்லா குக் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றுவோம். இந்த வியூவருக்காக வேண்டி இந்த டிஷ்ஷை செய்து முடிச்சிட்டேன் பட்டர் சிக்கனை. உங்களுக்கு வேறு டிஷ் வேறு ரெசிபி இருந்தோ வேண்டி சொன்னால் கமெண்ட்ஸில் விடுங்க. மற்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய்.